சிதம்பரத்தில் கார் லோன் மாதத்தவணை கட்டுவதற்காக ஒருவர் வழிப்பறி கொள்ளையனாக மாறியிருக்கிறார். ஹோட்டல் உரிமையாளர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி தங்கச் செயின் பறிக்க முயன்ற நபரை பொதுமக்களே பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? சிதம்பரம் வடக்கிருத வீதியில் குமரவிலாஸ் என்ற ஓட்டலை நடத்தி வருபவர்கள் ராஜசுந்தரம், ஜெயந்தி தம்பதி. ஞாயிறு இரவு கடையை சாத்தும் போது கடைக்கு சென்ற நபர் ஒருவர் தோசை பார்சல் வேண்டும் என கேட்டுள்ளார். மேலும் வீட்டு விசேஷத்திற்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாளை வாருங்கள், நேரமாகிவிட்டது என்று தம்பதி தெரிவித்த நிலையில் 5 நிமிடம் இருங்கள் என்று கூறி பேச்சு கொடுத்துள்ளார் அந்த நபர். அப்போது ராஜசுந்தரம் லைட்டை அணைக்க சென்றபோது இருவர் முகத்திலும் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து தூவி இருக்கிறார் அந்த நபர். கண்களில் மிளகாய் பொடி விழுந்ததும் துடித்து போன அவர்கள் அலறியுள்ளனர். அதுதான் சமயம் என நினைத்த அந்த நபர் ஜெயந்தி கழுத்தில் இருந்த 2.5 பவுன் தாலி செயினை பறிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் சுதாரித்துக் கொண்ட ஜெயந்தி கத்தி கூச்சலிட்டு ஆட்களை உதவிக்கு அழைத்துள்ளார். உடனே அக்கம்பக்கத்தினர் அப்பகுதிக்கு ஓடி வந்துள்ளனர். அவர்களை பார்த்ததும் அந்த மர்ம நபர் பயந்து போய் தப்பி ஓடி இருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து ஓடிய பொதுமக்கள் அம்பலத்தாடி மடத்தெருவில் அவரை சுத்து போட்டு மடக்கி இருக்கின்றனர். அப்போது இடுப்பில் சொருகியிருந்த கத்தியை உருவிய அந்த நபர் அருகில் வந்தால் சொருகி விடுவேன் என கூறி மிரட்டி இருக்கிறார். பின் என்ன நினைத்தாரோ அவரது கையை அவரே கிழித்துக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் பொதுமக்கள் உடனே சிதம்பரம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பெரிய குப்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பது தெரிய வந்தது. கார் தவணை கட்டுவதற்கு பணம் இல்லாததால் திருட முயற்சி செய்ததாகவும் அப்போது பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த நகர போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.